Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நேர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. பஞ்சாப் மாநிலத்தில் இன்றைக்கு இந்திய பகுதிக்குள்ளே இருந்து உளவு பார்த்து பாகிஸ்தானுக்கு சிசிடிவி மூலமாக தகவல்களை அனுப்பிய ஒரு உளவாளியை இந்திய இராணுவம் கைது செய்திருக்காங்க. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது அரசியல் பிரிவு ஆசிரியர் அபினவிடமிருந்து கேட்கலாம். அதற்கு முன்பாக தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அபினவ், அது என்ன நடந்தது? இந்த உளவாளி யார்? அவர் இந்திய நாட்டை சேர்ந்தவரா? அவரை எப்படி கைது பண்ணாங்க? வணக்கம் வெங்கட். ஒரு உளவாளி கிடையாது. இப்போ கைது செய்யப்பட்டிருப்பவர் ஒரு உளவாளி. ஆனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி நம்முடைய உளவுத்துறையால் சஸ்பெக்ட் செய்யப்படுது. ஸோ கைது செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தா பல்ஜித் சிங் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், பத்தான்கோட் டு ஜம்மு அந்த ஹைவேஸில் ஒரு கடை வச்சுருக்காரு. அந்த கடையில் இவர் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஒரு சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காரு. ஆனால் அதனுடைய மோட்டிவ் என்னவா இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இந்திய இராணுவத்தினுடைய மூவ்மெண்ட் அதை வந்து பாகிஸ்தானுக்கு அந்த டேட்டாவை அனுப்புறது தான் இவருடைய நோக்கமாக இருந்திருக்கு. ஸோ இதை வந்து இந்தியன்ஸ் வந்து கண்டுபிடிச்சி அவரை வந்து கைது செஞ்சுருக்காங்க. விசாரணையில் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு சொன்னால், ஐஎஸ்ஐயை சேர்ந்த ஒரு ஆப்ரேட்டிவ் அவர் வந்து துபாயில் இருக்கார். துபாயில் இருக்கக்கூடியவர் மூலமாக இவருக்கு வந்து பணம் வந்திருக்கு. அந்த பணத்தில் இவர் வந்து இந்த சிசிடிவியை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சிசிடிவியிலேருந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், பாகிஸ்தானுக்கு இந்தியன் ஆர்மி குறித்தான அனைத்து தகவல்களும் போயிருக்கிறதா நமக்கு வந்து தகவல் கிடைச்சிருக்கு. நிச்சயமாக இது மாதிரி நிறைய இன்சிடெண்ட்டை நம்ம பார்த்துருப்போம். இந்தியாவுக்குள்ள சதி செயல்களை அரங்கேற்றுவதற்காக வெளிநாட்டுகள்லேருந்து நிதி வாங்கப்பட்டு அதை பல தீவிரவாதிகள் அதில் ஈடுபட்டதையும் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதையும் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த தடவை நடந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது என்னென்னா, காஷ்மீர் பகுதியில் ஒரு சிசிடிவி மூலமாக இராணுவத்தோட நடமாட்டத்தை கண்டுபிடிச்சு அதை பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு நம்ம ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. இதில் சைனாவோட இன்வால்மெண்ட்டும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு சொன்னால், இவங்க சிசிடிவின்னு சொல்லப்படக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட் வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா சைனாலேருந்து வந்திருக்கு. ஸோ அது எந்த மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொன்னால், அது வந்து ஒரு கிரிட்டில் இயங்காத ஒரு எக்யூப்மெண்ட். கிரிட் அப்படின்னா நெட்வொர்க்குள்ள. இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பவர் சோர்ஸ் தேவை. அப்போது பவர் சோர்ஸில் அது கனெக்ட் ஆகிருக்கும். ஆனால் இது எப்படி இயங்கும்னா சோலார் பவரில் இயங்கும். இதில் இருக்கக்கூடிய டேட்டா எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு கேட்டால் வைஃபை மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ இவங்களுக்கு வந்து எந்த ஒரு வயர்டு நெட்வொர்க்குமே தேவையில்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இவங்களால டைரெக்டாக ஒரு ஸ்பாட்லேருந்து பாகிஸ்தானுக்கு 24/7 லைவாக இவங்களால இந்தியன் ட்ரூப் மூவ்மெண்ட்டை வந்து காட்ட முடிஞ்சிருக்கு. ஸோ லாஸ்ட் மந்த் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், 2 நெட்வொர்க்கை வந்து இந்த மாதிரி கைது பண்ணியிருக்காங்க ஏற்கனவே. ஸோ இந்த நெட்வொர்க் வந்து யாரை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சந்தேகம் எழுது அப்படின்னு சொன்னால், காலிஸ்தானி மூவ்மெண்ட்டை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் எழும்புது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த பத்தான்கோட்டில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. பத்தான்கோட்டை மையமாக வச்சுக்கிட்டு தான் காலிஸ்தானி மூவ்மெண்ட்டை வந்து பாகிஸ்தான் இயக்குது. ஸோ இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒன்று இந்தியன் ட்ரூப் மூவ்மெண்ட், 2வது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ட்ரக் நெட்வொர்க். ஸோ இந்த ட்ரக் நெட்வொர்க்கை தான் இவங்க வந்து இது பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. விக்ரம்ஜித் சிங், பல்விந்தர் சிங், தரன்பிரீத் சிங் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர். அந்த விசாரணையினுடைய ஒரு கண்டினியூவேஷனாக தான் இந்த அரெஸ்டையும் நம்மளால பார்க்க முடியுது. நிச்சயமா நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த மாதிரி, ஏன் இந்த தடவை ஒரு சிசிடிவி மூலமாக இராணுவத்தோட நடமாட்டத்தை கண்காணித்து உளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம இதை வந்து பாகிஸ்தானுடைய உளவுத்துறையோட அல்லது பாகிஸ்தான்லேருந்து இயங்கக்கூடிய தீவிரவாதிகளுடைய ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எப்போவுமே பாகிஸ்தான் இந்தியா மேலே தாக்குதல் நடத்துகிறதா இருக்கட்டும் அல்லது உளவு பார்க்குறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அவங்க வந்து ஒரு சீப் ரேட்டட் டாக்டிக்ஸை தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாக இந்த மாதிரி உலகம் முழுவதும் எதிரி நாடுகளை உளவு பார்க்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சேட்டலைட் மூலமாக அவங்கள கண்காணிப்பாங்க. ஆனால் விச் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் பாகிஸ்தான். அவங்க கிட்ட அதுக்கான பெரிய அளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. இன்னொன்று என்ன, இந்த சேட்டலைட் மூலமாக உளவு பார்க்குறதுல இன்னும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா, பூமி வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிட்டே இருக்கனால இந்த சேட்டலைட்டில் ஒரு எனிமியோட டெரிட்டரியை முழுவதுமாக கண்காணிக்கிறதுக்கு மல்டிபிள் சேட்டலைட் அவங்களுக்கு தேவை. ஏன்னா சேட்டலைட்டும் பூமியை ரிவால்வ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சுத்தமாக பாகிஸ்தான் கிட்ட இல்லாதனால
அவங்க இந்த மாதிரியான ஒரு சீப் ரேட்டட் டாக்டிக்ஸை தான் கையில் எடுக்கிறாங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போதே தெரியும், மொதல் 2 நாளைக்கு நமக்கு வந்து ஆயுதமே இல்லாத பொம்மை ட்ரோன்களை அனுப்பி நம்மளை வந்து திசை மாற்ற பார்த்தாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் இந்திய ராணுவம் முழிச்சுக்கிட்டு அவங்கள தாக்குதல் நடத்தினாங்க. ஸோ இப்போவும் அவங்க சேட்டலைட் இல்லாதனால தான் இந்த மாதிரியான ஒரு சிசிடிவி கேமரா மூலமாக இந்திய ராணுவத்தோட நடமாட்டத்தை கண்காணித்து அதன் மூலமாக காலிஸ்தான் தீவிரவாதிகளோட தொடர்பு கொண்டு அவங்களுக்கு டேட்டா கொடுக்கறது, இந்திய எல்லைக்குள்ளே வந்து வன்முறைகளை சதி செயல்களை அரங்கேற்றதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அதை தான் இப்போது இந்திய ராணுவம் கண்டுபிடிச்சு வெளிப்படுத்தியிருக்காங்க. நிச்சயமா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த முதற்கட்ட தகவல் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், பெஹல்காம் ஸ்டைலில் ஒரு மிகப்பெரிய அட்டாக்கை இந்தியாவில் செய்யணும் அப்படின்றதுக்கான தான் இந்த சர்வைலன்ஸை வந்து பாகிஸ்தான் மேற்கொண்டதாக சொல்லப்படுது. இப்போ அந்த ஸ்டைலில் ஒரு அட்டாக்கை ஏற்படுத்துறது இப்போ சாதாரண காரியம் இல்லை. ஏன்னா பெஹல்காமுக்கு பிறகே பார்டரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது கடுமையாக பீஃப் அப் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதை மீறி இவங்களால் இன்ஃபில்ட்ரேட் பண்ணுவது அப்படின்றது ரொம்பவுமே கடினம். அப்படி செய்யணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ட்ரூப் மூவ்மெண்ட் தேவை. ஆனால் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேட்டலைட் மூலமாக இவங்களால் கண்காணிக்க முடியாதுன்ற காரணத்தினால தான் இவங்க சிசிடிவியை கொண்டு வராங்க. ஸோ சிசிடிவி மூலமாக 24/7 இவங்க கண்காணிச்சாங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இவங்களால் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணி ஆட்களை வந்து உள்ளே இன்ஃபில்ட்ரேட் பண்ண வைக்க முடியும். ஆனால் இங்கே தான் இந்தியன் இன்டெலிஜென்ஸ் வேலை பண்ணியிருக்கு. ஸோ இந்தியா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, எப்படி பாகிஸ்தான் ஒரு கடைக்காரரை பிடிச்சிருக்காங்களோ அந்த மாதிரி இந்தியன் இன்டெலிஜென்ஸ் கிட்டேயும் நிறைய கடைக்காரங்க அதே சரௌண்டிங்ஸில் இருக்காங்க. அவங்க இந்த விஷயத்தை வந்து வாட்ச் பண்ணி அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், 4G டேட்டா டிராஃபிக்கை வந்து இந்தியன்ஸ் வந்து மானிட்டர் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த குறிப்பிட்ட கடையோட டேட்டா அப்படின்றது பாகிஸ்தானுக்கு போயிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அதையும் சர்வைலன்ஸ் பண்ணி தான் இந்த அரெஸ்ட்டை வந்து மேற்கொண்டிருக்கிறதா நமக்கு நீங்கள் சொல்லும்போதே சொல்லிட்டு இருந்தீங்க, இங்கே பார்டரை வந்து ரொம்ப பீஃப்டப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு. நிச்சயமாக இந்தியா வந்து சமீப காலங்களில் இந்திய இராணுவத்தை, அது மட்டும் இல்லை இராணுவம் மட்டும் இல்லை, BSF பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸையும் நிறைய மாடர்னைசேஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் AI உதவியோடு அங்கே சிசிடிவி கேமராவை இன்ஸ்டால் பண்ணி அதை கண்காணிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, AI உதவியோட, AI சப்போர்ட்டோட ட்ரோன் கண்காணிப்புலையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஏதாவது ஒரு ஹியூமன் நடமாட்டம் இருந்தது அப்படின்னா உடனடியாக அந்த ட்ரோனோ அந்த சிசிடிவி கேமராவோ அந்த மூமெண்ட்டை டிடெக்ட் பண்ணி இந்திய இராணுவத்துக்கு டேட்டா அனுப்புது. இதனால் உடனடியாக பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸாக இருக்கட்டும், இந்திய இராணுவமாக இருக்கட்டும், அங்கே ரியாக்ட் பண்ண முடியுது. உடனடியாக அங்கே போய் கண்டுபிடிச்சி அந்த ஊடுருவல்காரர்களை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது சமீப காலமாக இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால இந்திய இராணுவம் எல்லை பாதுகாப்பை மாடர்னைசேஷன் பண்ணுவதற்காக நிறைய நவீனத்துவங்களை உள்ளே புகுத்திக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட நம்ம பார்த்தோம், பைரவ் அப்படிங்கிற ஒரு ட்ரோன் யூனிட்டையே இந்தியா உருவாகிட்டு இருக்கு. இவங்க மிலிட்ரியில் இருக்கக்கூடிய 2-3 யூனிட்டுகள் கூட ஒரே நேரத்தில் கோஆப்ரேட் பண்ணி அது எல்லையை பாதுகாக்கிறதா இருக்கட்டும், இல்லை எதிரியோட தாக்குதல் நடத்துறதா இருக்கட்டும், கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ள ரியாக்ட் பண்ணக்கூடிய திறமை உள்ளவர்கள் மாதிரி இந்த குழு உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால வருங்காலத்தில் இது மாதிரி ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசித்து இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயல்கிற தீவிரவாதிகளாக இருக்கட்டும், அல்லது இந்தியாவுக்குள்ள சதி செயலை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடக்கூடிய தீவிரவாதிகளாக இருக்கட்டும், அவங்கள நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு இந்தியா நிறைய நவீனத்துவங்களை இந்திய இராணுவம் புகுத்திக்கிட்டே இருக்குது. மற்றொரு டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிகளை உங்களை சந்திக்கிறோம். வணக்கம். இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.